இன்றைய தியானத்தின் தலைப்பு திரும்ப திரும்ப வாசிப்பு. ரீட் அண்ட் ரீரீட். நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 119, 161 முதல் 176. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். உமது வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கின்றன. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்கட்டும். உமது நியாய தீர்ப்புகளே எனக்கு உதவியா இருக்கட்டும். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குரிய மனப்பாட வசனம், உமது விதிமுறைகளில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119:16. I will delight in your precepts. I will not forget your word. 1 அல்லது 2 அல்லது 3 ஆண்டுகளில் வேதம் முழுவதையும் வாசித்து முடிப்பதற்கான வேத வாசிப்பு அட்டவணைகள் பல உண்டு. இப்புத்தகத்திலும் 13 முதல் 16 பக்கங்களிலே ஓராண்டில் வேதத்தை வாசித்து முடிக்க ஒரு அட்டவணை உண்டு. உங்களுக்கு வசதியான, உங்களுக்கு பொருத்தமானது ஒன்றை தெரிந்து கொண்டு தினசரி பகுதியை கிரமமாய் வாசியுங்கள். நன்கு உறிஞ்சிக்கொள்ளும் நிலையில் உங்களுடைய மனது இருக்கிற அதிகாலை நேரம்தான் வேத வாசிப்பிற்கு மிகவும் ஏற்றது. இது வெறும் வாசிப்பு தான். தியானம் என்பது அன்றன்று வாசிக்கப்படும் பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களையோ அல்லது வேற ஏதோ ஒரு பகுதியை தெரிந்து கொண்டோ நீங்கள் செய்யலாம். திரும்ப திரும்ப வாசிக்கும் போது வசனங்களோடு ஒப்பிடுவது எளிதாகிவிடுகிறது. இவ்விதம் வேதத்தை படித்தால் அதில் 2 முக்கிய பயன்கள் உண்டு. ஒன்று, மிகவும் கடினமான பகுதிகள் கூட அவற்றின் மீது மற்ற வசனங்கள் ஒளி வீசியவுடன் மிகவும் தெளிவாகிவிடும். இன்னொன்று, துருபதேசங்களுக்கு வழிவகுக்கும் தவறான விவாதங்களுக்கு, தவறான வியாக்கியானங்களுக்கு நீங்கள் தப்பிவிடலாம். பொய் சாட்சிகளை போலவே தவறான உபதேசங்களும் ஒன்றுக்கொண்டு ஒத்துப்போகாது. False doctrines, like false witnesses, agree not among themselves. தனக்கு புரியாவிட்டாலும் விடாமல் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிற பழக்கம் அந்த பெயர் சொல்லப்படாத எத்தியோப்பிய அதிகாரியிடம் இருந்தது. அந்த முறை அவன் எருசலேமில் பயணமாய் சென்ற பொழுது வாசிப்பதற்காக ஏசாயா புத்தகத்தை தெரிந்து கொண்டான். சுவிசேஷகன் பிலிப்புவினுடைய எளிய விளக்கம் நற்செய்தியை அந்த அதிகாரிக்கு எவ்வளவு எளிதாய் விளங்க வைத்து விட்டது பாருங்கள். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாய் தோன்றுகிற வார்த்தைகள், வரிகள்,
வாக்கியங்களை அடிக்கோடிட நல்ல பால்பென் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் அச்சிடப்பட்ட தாள் மிகவும் மெல்லியதா இருப்பதால் கசியும் பேனாவை பயன்படுத்தாதிருங்கள். உங்களுக்கு புரியாத வசனமோ பகுதியோ ஏதாவது வந்தால் ஓரத்திலே ஒரு கேள்விக்குறி போட்டு விடுங்கள். அடுத்த முறை வாசிக்கும் பொழுது அந்த கேள்விகளில் பலவற்றை நீங்கள் அடித்து விடுவீர்கள். வாசிக்க வாசிக்க கேள்விகள் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கும். நமது புரிந்து கொள்ளும் திறன், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு ஏற்பதான் ஆண்டவர் தம்முடைய சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளிப்படுத்தி விளங்க செய்வார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடரிடம் ஒருமுறை இப்படி சொன்னார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் ஏராளம் உண்டு, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. வேதத்திலே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் காரியங்களுக்கு எந்த அளவிற்கு நாம் கீழ்ப்படுகிறோமே அதை பொறுத்துதான் அவருடைய அடுத்த வெளிப்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாசிக்கும் போது உங்கள் இருதயத்தை அனலாக்குகிற, உற்சாகப்படுத்துகிற, தூண்டி எழுப்புகிற குறிப்புகள் கிடைக்குமானால் உடனுக்குடன் அவற்றை உங்களுடைய குறிப்பேட்டிலே தவறாமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட 1962 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வேதத்தோடு காத்திருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை எழுதி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் அவற்றை எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் இவ்விதமாக எழுதி வைப்பதற்கு நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டால் உங்களுடைய இழப்பு மிகவும் பெரியதா இருக்கும். கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நாம் ஆண்டவரை உண்மையாகவே ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய கடைசி அட்டையிலே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே என்று நெல்லையை சேர்ந்த அருளானந்தம் பிரசங்கியார் எழுதிய அருமையான ஒரு பாடல் உண்டு. அதனுடைய கடைசி கவி, 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். இன்றைய மனப்பாட வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். உமது விதிமுறைகளில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். இறைவேண்டுதல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆண்டின் 2ஆம் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு ஈவாக தந்த உம்முடைய திருவசனமாகிய பொக்கிஷமாகிய வேத புத்தகத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய திருவார்த்தையை திரும்ப 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 வாசித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயங்களிலே வாசிக்கிறவைகள் பதியட்டும், பதிகிறவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயிற்சிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.